வணக்கம். வழக்கறிஞர் முத்துசாமி, தலைவர், தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம். இன்றைய தினம் ஒப்புக்கொண்ட தேதியில் கட்டிடத்தை கட்டி முடிக்காத பில்டருக்கு அபராதம். அவர் செலுத்திய 1,68,00,000 ரூபாயும் 50,000 அபராதத்துடன் செலுத்துமாறு தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டது. இதில் எங்கே பில்டர்ஸ் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டர்ஸுடைய சேவையும் கன்சியூமர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பில்டர்ஸ் கட்டி அடுத்து விற்கிறாங்க, அவங்களே உபயோகப்படுத்திட்டா அவங்க கன்சூமர் இல்லை. சங்கீதா அகர்வால் என்ற நபர் சி இண்டெக்ஸ் என்ற ப்ராப்பர்ட்டி லிமிடெட் அணுகிறார். கட்டடத்தை கட்டி கொடுக்க சொல்லி 1,68,00,000 ரூபா அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுறார். 12 மாதங்களுக்குள் கட்டி முடிப்பதாக அந்த கட்டுமான நிறுவனம் உறுதியளிக்கிறது. ஆனால் உறுதியளித்தபடி கட்டுமான நிறுவனம் கட்டி கொடுக்கவில்லை. சங்கீதா அகர்வால் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த தேதியில் நான் அந்த ஃப்ளாட்டுக்கு குடி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த தேதியில் போகாதனால அவருக்கு ரொம்ப அவமானமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் கட்டின தொகையில் 50% அமௌண்ட்டை ஜுவல் லோன் வச்சு அடகு வச்சு தான் கணக்கெடுத்தார். அதில் அந்த அங்கேயும் டியூ கட்ட வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுச்சு. இதனால் மனவேதனை அடைஞ்ச அவர் சொன்ன தேதியில் கட்டிடத்தை கட்டி முடிக்காத பில்டர்ஸின் சேவையில் குறைபாடு மட்டுமின்றி நேர்மையற்ற வணிக நடைமுறை அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் என்று வாதிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட புதுடெல்லி தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் சங்கீதா அகர்வால், அதாவது புகாதாரர் சொல்லுவது சரிதான், குறிப்பிட்ட தேதியில் பணம் முழுவதையும் பெற்றுக்கொண்டு பிளாட்டை கட்டி முடிக்காத எதிர்த்தரப்பு கட்டிட புரமோட்டரின் சேவையில் குறைபாடுதான் என்று தீர்மானித்து அவர் செலுத்திய முழு தொகையும் 1,18,00,000 ரூபாயும் திருப்பி செலுத்துமாறு உத்தரவிட்டதுடன் 50,000 ரூபாய் மன உளைச்சலுக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த ஒரு பில்டர்ஸுமே சொன்ன தேதியில் கட்டி கொடுக்கறதில்ல. கூடுமான வரைக்கும் அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டை விட அதிக தொகையை வாங்கிடுறாங்க. அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதில்ல, முடியறதில்ல. அதுக்கப்புறம் வேறு ரெஜின் வச்சு கட்டுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனால் நீங்கள் பில்டிங் கட்டும்போது ஒரு கட்டுமான ஒப்பந்தத்தை தெளிவாக போடுங்க. இவ்வளோ நாளில் கட்டி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நான் இவ்வளோ நஷ்டஈடு கோருவேன் அப்படிங்கிற எல்லா கிளாஸையும் தவறாமல் சேர்த்து ஒரு அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு கட்டிட வேலையை ஒப்படையுங்கள். பேமெண்ட்டை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக கொடுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ரொக்கமாக பணத்தை பில்டர்ஸுக்கு கொடுக்காதீர்கள். எனவே நமக்கு பில்டிங் கட்டித்தரவு தானே, கொஞ்சம் முன்ன பண்ண என்ன அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், ஏற்பட்ட வட்டி தொல்லைகள் இதெல்லாம் கணக்கிட்டு நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். இதுபோல் பில்டிங் கட்டி ஒப்படைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டாலோ அல்லது என்ஜினியர் கூடுதலாக பணத்தை வாங்கிவிட்டாலோ நீங்கள் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகலாம். நன்றி.